வர வர நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய பெரிய பட்ஜெட் படங்கள் நமக்கு ஏமாற்றத்தை கொடுத்தாலும் ஒரு சில சின்ன பட்ஜெட் படங்கள் நம்ம எதர்ச்சியாக போய் அந்த படத்துக்கு உட்காந்துருப்போம். அந்த படங்கள் நம்மளை ஃபுல்ஃபில் பண்ணி வெளியே அனுப்புது. அது மாதிரி ஒரு படம் தான் இன்றைக்கி நான் பார்த்துட்டு வந்தேன். என்ன படம் அப்படின்னா ஹவுஸ்மேட்ஸ். நம்ம தர்ஷன், ஆர்ஷா சாந்தினி, காளி வெங்கட், வினோதினி மேம், கேபே தீனா இவங்கெல்லாம் நடித்து நம்ம எஸ்கே ப்ரொடியூஸ் பண்ண படம் தான் ஹவுஸ்மேட்ஸ். இந்த படம் பார்த்தீங்கன்னா என்ன கதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கதை வந்து இந்த படத்தில் ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. ஒரு வீடு ஒன்று வாங்குறாங்க. அந்த வீட்டில் சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் நடக்குது. அதை வந்து ஒரு ஹாரரில் கொண்டு போயிட்டு ஒரு காமெடி எஃபெக்டில் மாற்றுறாங்க. அது எப்படி என்ன அப்படின்றதான் மெயினாக வந்து நான் இதை வந்து ஒரு ஒன்லைனாக தான் சொல்லியிருக்கேன். இந்த படத்தில் ஃபுல்லாக நான் சொல்லலை. எதனால் அப்படின்னா, நீங்கள் இந்த படத்தை போய் பார்க்கும்போது உங்களுக்கே அந்த ஃபீல் கொடுக்கும். இது வந்து ஒரு புது அட்டெம்ப்ட், தமிழ் சினிமாவோட ஒரு புது அட்டெம்ப்ட்னே சொல்லலாம். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸ்டோரியே வந்து நான் எங்கேயோ கொண்டு போகிறாங்க, ஐயோ என்னடா இது எப்படா நடக்குது, ஐயோ போச்சு ஹாரராக இருக்கும் அப்படி இப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. செகண்ட் ஹாஃப்லாம் டோட்டலாக அப்படியே வேறு மாதிரி கொண்டு போய் படத்தோட கதை என்ன, எதனால் இந்த இது உருவாச்சு, என்ன ஏதுன்னு அழகாக கொண்டு வந்து அதை அழகாக ஜாயின் பண்ண விதம் வந்து ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. எடிட்டருக்கு ஒரு சிறப்பான பாராட்டுகள். ஏன்னா ஒரு சின்ன சீன், மாநாட்டில் எப்படி ஒரு சின்ன சீன் தூக்கிட்டா அந்த படமே வேஸ்ட்டாக போயிருக்கும், அது மாதிரி இதில் ஒரு சின்ன சீன் தூக்கிட்டா கூட படம் வேஸ்ட்டாக போயிருக்கும். அதை கரெக்டாக அழகாக இணைச்சி கொண்டு வந்து ஆடியன்ஸை ப்ரெசென்ட் பண்ணது சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கு டைரக்டருக்கு நம்ம ராஜவேல் அவருக்கு ஒரு பாராட்டுக்கள். அதுக்கப்புறமா இந்த படத்தில் நடித்த காளி வெங்கட் சொல்லவே தேவையில்ல. மனுஷன் எப்பயுமே வந்துட்டு அண்ணன் கேரக்டர் கொடுத்தா அண்ணன் மாதிரி பிச்சிருவார், மாமா கேரக்டர் கொடுத்தா மாமா மாதிரி பிச்சிருவார், சித்தப்பா கேரக்டர் கொடுத்தா மாதிரி அவருக்கு என்ன கேரக்டர் கொடுக்குறாங்களோ அந்த கேரக்டரை அழகாக பண்ணி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அந்த மாதிரி தான் இந்த படத்துலையும் அவருக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கவங்க தான் வினோதினி, அதாவது அவங்க ஒய்ஃபு. அவங்களும் அழகாக சூப்பராக அந்த அக்கா பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு சின்ன குழந்தை அவங்களுக்கு கூட நடிச்சிருக்காங்க. அந்த சின்ன குழந்தையும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் மெயினாக சொல்லணும். ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேர், அழகாக இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு. இந்த பேர் பார்க்குறதுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. தர்ஷன் வந்து எப்பயும் போல் நம்ம கனா படத்தில் பார்த்த தர்ஷன் அப்படியே இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். சொல்லுறதுனா ரிஸ்க் எடுத்துலாம் நடிக்கலை. ஆஹா ஓஹோ அழட்டிக்கிற மாதிரி ஓவர் ஆக்டிங் அந்த மாதிரிலாம் இல்லை. டீசெண்டான ரோல் நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. மெயினாக வந்து நம்ம யூடியூபர் ஒருத்தர் பண்ணியிருப்பார், அவரும் நல்லா பண்ணியிருந்தார். அதை ஒரு கனெக்டிவிட்டி கொடுப்பாங்க, அது நல்லா இருந்துச்சு. அந்த எண்டிங்கில் வந்து கொடுத்த விதங்கள் நல்லா இருந்துச்சு. அழகாக போய் ஒரு 2-2.5 மணி நேரம் நல்லா உட்காந்து ஜாலியாக ரசிச்சுட்டு வரலாம். மொத்தத்தில் இந்த படம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா எப்படி தொண்டை ஜில்லுன்னு இருக்குமோ அது மாதிரி இந்த படம் இருக்கும். அதுதான் இந்த படம் ஹவுஸ்மேட்ஸ். அதாவது ஒரு படம் வந்து தமிழ் சினிமாலையும் சரி, கன்னட சினிமாலையும் சரி, மலையாள சினிமாலையும் சரி, எந்த இதுலனாலும் சரி, நல்ல ஒரு மாஸான செம்ம கிளாஸான ஒரு படம் வந்து ஹிட் ஆயிடுச்சு, பயங்கர பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த படத்தை தழுவி எடுக்கப்பட்ட படங்கள் நிறைய வரும். அது மாதிரி ஒரு படம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன படம் அப்படின்னா, விஜய் தேவர்கொண்டா நடித்த, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கிங்டம். அந்த படம் தான். இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் தலைவன் அனிருத் தான். உண்மையிலேயே பிஜிஎம்லாம் பிரிச்சுட்டாரு. எல்லாம் ரொம்ப நாளாக யூடியூப்பில் கேட்டுக்கிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா இந்த படத்தில் இருக்குன்றதே படத்துக்கு போன பிறகு தான் தெரிஞ்சு. தலைவன் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பிரித்து எரிஞ்சிட்டாரு. படத்தில் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படி தூக்கி எரிஞ்சிட்டோம் அப்படின்னா படம் அங்கே ஒன்றுமே கிடையவே கிடையாது. அவ்வளோ சூப்பராக அழகாக செம்மையாக பண்ணியிருக்காரு. அது என்னவோ தெரியல, மனுஷன் ஒவ்வொரு நாளும் புதுசாக ஏதோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது ஒவ்வொரு படத்துலையும் காமிச்சிக்கிட்டே இருக்காரு. அது இந்த படத்துலையும் அழகாக சூப்பராக வந்திருக்கு. அடுத்து பாராட்ட வேண்டியது விஜய் தேவர்கொண்டா. தன்னோட ஃபுல் எஃபர்ட்டுமே இந்த படத்தில் அழகாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. நடிப்பையும் நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கு அது தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லணும். எதனால் அப்படின்னா, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சைடு பார்க்கும்போது கேஜிஎஃப் சீன் வரும், ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ரெட்ரோ மாதிரி வரும். எண்டிங்லாம் நீங்கள் போகும்போது உங்களுக்கே தோணிடும், என்னடா ரெட்ரோ படம் பாதி கேஜிஎஃப் பாதி கலந்து எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் தோரணையெல்லாம் உள்ளே வரும். நிறைய பேர் கமெண்டில் கூட இந்த படத்தை பார்த்து தோரணைன்னு போட்டுட்டு இருந்தாங்க. பட் தோரணை படமெல்லாம் உள்ளே வரும். ஏன்னா அதில் வந்துட்டு இந்த அண்ணனை தேடி போகிற சீன் தான் இருக்கும். அது மாதிரி இந்த படத்தில் அண்ணன் நடித்தவர் சத்யதேவன் ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன கேரக்டரோ அதை அழகாக பண்ணியிருக்காரு. பட்டு நம்ம இங்கே தமிழ் ஆடியன்ஸை பார்க்கும்போது நமக்கு ஏதோ ஒர்க் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கதை அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, அவங்க அண்ணன் தொலைஞ்சு போயிடுறாரு. இவர் ஒரு சின்ன வயசில் தொலைஞ்சு போயிடுறாரு. இவர் வந்து ஒரு கான்ஸ்டபிளாக இருக்கார். அப்போ வந்து இவர் யாருக்குமே அடி பண்ணியாமல் இருக்கிறனால இவருக்கு ஒரு ஆப்ரேஷன் கொடுக்கப்படுது. உங்கள் அண்ணனை தேடி கண்டுபிடிச்சி வரணும், அந்த தீவில் இருக்காங்க போ அப்படின்னு. அந்த தீவுக்கு போனால் அங்கே நிறைய பேர் முதலைகள்லாம் இருக்காங்க. அந்த முதலைகள்லாம் அவங்க அடிச்சு நொறுக்குனாங்களா இல்லையான்றதான் கதை. இதில் வேறு பார்ட்டு வேறு லீட் கொடுத்துருக்காங்க. எண்டிங்லலாம் வந்துட்டு ஒரு போட்டு சீன் இருக்கும், அதை இழுக்கிறது. அந்த இழுக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு நமக்கே ஒரு தீயில சொல்லெடுத்து ஒளி போடுற கையெழுத்து அந்த மாதிரி அந்த எஃபெக்ட் வந்துடுது, ரெட்ரோ எஃபெக்ட் வந்துடுது நமக்கு அந்த இடத்துலையே. இதுதான் நம்மளுடைய தலைவனை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் ஓடி போய் அந்த போட்டை தள்ளுவாங்க. அப்படி சொல்கிறதுனா அந்த இடம்லாம் நல்லா கிரிஞ்சாக இருந்துச்சு. அப்புறம் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா என்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்க. விறுவிறுப்பாக போச்சு ஃபஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃபில் அப்படியே ஒரு ரஷ் பண்ணி எப்படா எங்களை வெளியே அனுப்புவீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கிளைமேக்ஸில் கொண்டு போய் ஏதோ கிளைமேக்ஸ் அப்பையாக முடிஞ்ச மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஏன்னா உடனே அவனை கொண்டுட்டேன் அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்ததாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ஏதோ இந்த படத்தை முடிக்கணும், வேகமாக நாங்கள் போய் டக்குன்னு முடிக்கணும் இந்த படத்தை அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான வாட்ச் மூவி. நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.